ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய Paytmல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, சிப்ப ஆக்டிவேட் பண்ணி நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து கோல்டு சிப்ப எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்றதையும், நீங்க கோல்டு சிப்ப கேன்சல் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய Paytm கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ கோல்டு வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில அந்த கோல்ட எப்படி நம்ம சேல் பண்ணி, இப்போ அதில வரக்கூடிய அமௌண்ட்ட எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா Paytm ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Paytm ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க Paytm கோல்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. Paytm கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. Paytm கோல்ட கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜுக்கு வந்து பாருங்க நம்ம இப்படியும் வரலாம். நம்ம இந்த பேஜுக்கு நம்ம இன்னொரு வழியிலையும் வரலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து இதுல Paytm கோல்டு அப்படின்ற இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுக்கல இல்ல அப்படின்ற பட்சத்துல மேல டாப்ல இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐக்கன் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து Paytm கோல்டு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Paytm கோல்டு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். Paytm கோல்டு சொல்லிட்டு டைப் பண்ணி அப்படின்னா சர்வீசஸ்ல Paytm கோல்டு சொல்லிட்டு இப்போ Paytm கோல்டு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. Paytm கோல்ட கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். நம்ம வந்து இந்த பேஜுக்கு இப்படியும் வரலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்க வந்து கோல்டு சிப்ப ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் சிப் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்க கோல்டு சிப்ப ஆக்டிவேட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அது போல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கோல்டு சிப்ப ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த சிப்பை எப்படி கேன்சல் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல இருக்கக்கூடிய யுவர் சிப் டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. யுவர் சிப் டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. மேனேஜ் சிப்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பாஸ் அண்ட் கேன்சல் சிப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாஸ் அண்ட் கேன்சல் சிப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய பாஸ் அண்ட் கேன்சல் சிப் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வந்துருச்சு. மேனேஜ் சிப்னு சொல்லிட்டு. இதுல பாஸ் சிப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்சல் சிப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம கேன்சல் தான் பண்ண போறோம். அதனால ரெண்டாவது இருக்கக்கூடிய கேன்சல் சிப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கேன்சல் சிப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கேன்சல் யுவர் கோல்டு சேவிங் பிளான் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல கீழ பாட்டம்ல எஸ் கேன்சல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ரெண்டாவதா எஸ் கேன்சல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய எஸ் கேன்சல் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய எஸ் கேன்சல் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய சிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் சிப் வாஸ் கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்தாச்சு. இப்போ எந்த டேட்ல கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு நமக்கான சிப்ப. ஓகே, இப்போ நீங்க சிப்ப கேன்சல் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சேவ் பண்ண அந்த கோல்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த கோல்ட எப்படி நம்ம சேல் பண்ணி மணியை நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க வித்ட்ராவ் கோல்டு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. வித்ட்ராவ் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய வித்ட்ராவ் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். வித்ட்ராவ் கோல்ட கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். வித்ட்ராவ் யுவர் கோல்டுன்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கேஷ் இன் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கேஷ் இன் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். சேல் கோல்டு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க மொத்த கோல்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதோட வேல்யூ வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து நீங்க பாதி கோல்டு மட்டும் சேல் பண்ணணும், பாதி அமௌண்ட்டுக்கு மட்டும் சேல் பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இதுல என்டர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிராமா என்டர் பண்ணாலும் சரி, ருபீஸா என்டர் பண்ணாலும் சரி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நான் ஒரு 30 ரூபீஸ்க்கு மட்டும் சேல் பண்றேன் அப்படின்னா 30 ரூபீஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து மொத்த கோல்டு நீங்க வந்து சேல் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல கீழே பாட்டம் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ இந்த செக் பாக்ஸை நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய மொத்த கோல்டு சேல் பண்ண போறீங்க அப்படின்னா செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி அப்படின்னா மொத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல கண்டினியூ இருக்கு. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க செலக்ட் ஏ பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யுபிஐ ஐடி வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க வந்து இதுல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி பேங்க் அக்கவுண்ட் வழியாக மணியை வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கேஒய்சியை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் இதுல வந்து ஆட் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து யூபிஐ ஐடியை பயன்படுத்தி நம்ம வந்து மணியை வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடியில செலக்ட் ஆயிருக்கும். இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு சேல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் டு சேல கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்டர் ஓடிபி சொல்லிட்டு உங்களுடைய Paytm அக்கௌண்ட்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. இப்போ நான் வந்து ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துறேன். எனக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்த Paytm தரப்புல வந்த மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்க. அந்த மெசேஜை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இப்போ ரீசெண்டா வந்த மெசேஜ் வந்து பாருங்க அதுல வந்து ஓடிபி வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்த ஓடிபி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க
எனக்கு வந்து இந்த ஓடிபி இதில் இருக்குது, இது வந்து நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து திரும்ப பேடிஎம் ஆப்க்கான அந்த பேஜுக்குள்ளேயே நான் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் பேடிஎம் ஆப்லேயே திரும்ப வந்துட்ட பிறகு இப்போ நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து நான் வந்து என்டர் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ கீழே பாட்டமில் கன்ஃபார்ம் இருக்கு பாருங்க, கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாருங்க கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இப்போ உங்களுடைய கோல்டு வந்து சேல் ஆகி இப்போ அந்த சேல் ஆனதுக்கான அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூ செகண்ட்லேயே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் வந்து ஆயிடும். அதுக்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு இப்போ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, அதுக்கான எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு அந்த பேஜ் வந்து இப்படி வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாருங்க கோல்டை சேல் பண்ணி மணியை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஹிஸ்ட்ரியை. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு. பேக் வந்துட்ட பிறகு இப்போ இதில் வந்து பாருங்க இப்போ ஜீரோவில் இருக்குது. மொத்த கோல்டு நம்ம சேல் பண்ணதுலாம் வந்து பாருங்க இப்போ இது வந்து ஜீரோவில் இருக்குது. இப்போ இந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க யுவர் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்க சேல் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணீங்களோ அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இதில் ட்ரான்சாக்ஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டு இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம் கோல்டு சேல் பண்ணதுக்கானது. ஓகே, நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த டோட்டலாக இந்த பேஜ் விட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இப்போ பேடிஎம் இன்டர்ஃபேஸ்க்கு வரும்போது இதில் வந்து பாருங்க ரிசீவ்டு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க அமௌண்ட் வந்து இவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்க பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கு. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டு பிறகு இதில் வந்து பாருங்க பேமெண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பேமெண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து ரிசீவ் ஆனதுக்கான அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்க 46 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ நீங்க வந்து கோல்ட சேவ் பண்ணும்போது வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து காமிக்கும் இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சேல் பண்ணும்போது வந்து பாருங்க கம்மியாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து சேல் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து அதிகமாக இருந்தது. இப்போ எனக்கு 46 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சேல் பண்ண முடிஞ்சது. 49 rupees இருந்தது, 46 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிப்பை இப்படி தான் கேன்சல் பண்ணி மணியை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.